வாருங்கள் தாசம் 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 சுவாமி சுவாமி பண்ற வேலையை பாரு. ஆமா, அனைவரும் ஒன்றாக கூடிவிட்டோம் அல்லவா? உண்மைதானே. நம்ம யாரை துதித்துக் கொண்டிருக்கிறோம்? அந்த எம்பெருமான் நாராயணனை துதித்துக் கொண்டிருக்கிறோம். அணிதினமும் அதிகாலையில் எழுந்த உடனே காலை கடைந்து முடித்துவிட்டு சுவாமிக்கு படியில் போட வேண்டும் அல்லவா? உண்மைதான். படியில் போடுவதற்கு முன்பாக அது துறைகளை மக்களாகப்பட்டவரிடத்திலிருந்து காணிக்கை பெற்று அதை உணவாக மாற்றி அதை ஆண்டவனுக்கு படுத்துவிட்டு அதை புசுப்பது வழக்கம் அல்லவா? உண்மைதான் சுவாமி. மக்களுக்கு சென்று காணிக்கை திருப்பதி மலை வாழும்
சரி இவனுங்கெல்லாம் சாமியார் தானே இவனுங்களை பார்த்தா ஒருத்தனுக்கு கூட ஆமண மாதிரியே தெரியும் என்னடா சொல்ல யாரை பத்தி என்ன சொல்ல ஒருத்தரோட பார்த்தா ஆவணம் மாதிரி தெரியல நாங்கெல்லாம் பால் பழம் தேனும் திணைமாவும் சாப்பிட்டுக்கிட்டோம் அதனால உங்களுக்கு கண்கள் நீங்களா சாமியார் கைய கொடுறாங்க கொண்டு வந்து இருக்கிறாய் எம்மை இடிப்பதால் உனக்கு என்னடா லாபம் மடையா
எங்களை அடிக்கிறாங்க யாடா மரியா நீ மோத நாங்க தான் திருட்டு பசங்க. எங்க போய் திருடுறோம்? அவனுங்க எதிர அச்சா அவனுங்களா என்ன பத்தி என்ன நினைச்சு அப்படியே மூஞ்சி மேலே அவனுங்க எதுவும் கேவலமா சொல்றோம். சொல்கிறோம் திறமைசாலிகள். நீ கமோன்ரு கமௌண்டரா டாக்டரா? ஏண்டா உங்களுக்கு என்ன பெரிய ஆம்பளை மாதிரி போவாங்க. அவர் என்ன? ஆம்பளையா? அவன் யாரா? தென்னிலங்கை சாம்பிராஜ்யத்துடைய ஒரு தலைவன்டா. மலையனூர்ல போய் பாரு பாஞ்சு போடுங்க. பழம் சுத்தி போடுறா ஒரு பழஞ்சூர் நாராயணா. அம்மாச்சிக்கு வீட்டுல இருக்க மாட்டான். பஸ்ல எப்படி? அங்கதான் போய் அப்படியே போடுவாரு. கேட்டு பார்த்து எங்கடா 10 ரூபாய் வாங்குறாங்க? 10 ரூபாய் கொடுத்தாடா தூமா. இத்த எடுத்து முன்னாடி குங்குமஞ்சா வாங்க முடியாது. நீ யாரு அவ யாரு? ஓ நாங்க யார்? நம்ம அட்ரஸ் தெரியாது. யாரடா? நொனா கட்ட கவுண்டர் மகன் நொச்சிலி கட்ட கவுண்டருக்கு சாணி கட்ட கவுண்டர் எழுதும் கடிதம் என்னவென்றால், நலம் நல்ல வெள்ளம் தாலுக்கா, பணம் வெள்ளம் போஸ்ட், திரு கொப்பரை கிராமம். நீங்க லெட்டர் கர்தாசிங்களா எழுதி ஏறு எதுவாயில போட்டு விட்டுருங்க. அது அப்படியே அடிச்சுக்கணும் மதுவாயில வரும். நாங்க மடவாயில எடுத்து படிச்சுக்கிறோம். அட மடையனே, ஐ எம் ஏ ஜென்டில்மேன். பின்னால அவன் யாரு? அவன் ஒரு மென்டல் மேன். பார்த்தாலே தெரியுது. லூசா? பைத்தியம். ஆமா. திகா. அவனுக்கு இங்க என்ன வேலை? ஏடா டேய், ஐயா கெட்டுப்புடி. என்னதான் வேலை செய்வான்? எனக்கு அவன் எடுப்புடி. என்ன வேலை செய்வான்? கடைக்கு போய் டீ வாங்கட சொன்னா போதும். சொன்னா போதும். ஓடுனா ஓடுவான். ஓடுவான். அப்படியா? உட்காருவான். உட்காருவான். நில்லுன்னா நிப்பான். நிப்பான். பஸ்ல ஏட்டம் புடிப்பான். குடிப்பான். இந்த மாதிரி பல்லு கோட்டி போடும், தாள் விட்டு போடும். என்னடா நாங்க யார் சொல்லலாம்? தெரியவில்லை. தென்னிலங்க சீதபதி. அப்படி என்றால் தென்னிலங்கை அதிபதி. அதிபதி. இரோகநாதர். 10 தினம் 20 கரம். திசைகள் வந்த நீதான் படைபடை ஏண்டா, ராவணன் பற்றி நாங்களும் அறிந்திருக்கின்றோம். ராவணனுக்கு 10 சிறைக்குன்னு சொல்லுவாங்க. ஒண்ணு இங்க இருக்கின்றது 9. ஒண்ணு இருக்குது 9. அதான் இப்போ சண்டையில கூட போய் செய்யுது. பொம்பளைங்க பேசிங்க கிடப்பாங்க. என்னன்னு பேசுவாங்க? இல்ல அது மாதிரி கதையா? இப்போ எங்களை தான் 9 ஆக்கி விட்டுருங்க. யாங்க ஒரு சிறை இங்க இருக்கின்றது. 9 சிரம் இங்கே உள்ளது. அந்த 9 தான் கேட்கணும். டேய் டேய், ஏமா ஏமா யார் இங்க வா. என்ன பாய் நியாயமா இது? அவனுங்க சொல்றானுங்க இன்னும் 9ன்றானுங்க தெரியல. உனக்கு காது கேட்கல. அட சொல்றியா? டேய் ஏனா வெயிட் அடி போய் சொல்ல. என்ன ஆயுவமடா? ஆமா, ராவணனுக்கு 20 கரை இருக்குன்னு சொல்லுவாங்க. 2 இருக்கின்றது. மிச்சம் 18 எங்க போயிருக்கு? கட்ட வெட்ட போய்க்குது. ஆமா செங்கல் சூழிய கட்டவட்ட போய் சரி நீங்கெல்லாம் யாரு? என்ன நாங்களா முற்றும் தெரிந்த முனிவர்கள். முட்டை தூண்டுறீங்களா? அப்பனா முனிவர்கள். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை முற்றும் தெரிந்தவர்கள். சரி இந்த ஆசை மட்டும்தான் விடுவீங்களா? ஏன் இந்த சாப்பாட்டு ஆசை விட்டுருங்களா? ஐயா, உங்களை போல சாப்பிடுறவ நாங்க கிடையாது. காய்கறிகளை மட்டுமே புசிப்போம். எனக்கு காய்கறி ரொம்ப சந்தேகமா இருக்கு. முனிவர்கள்லாம் யாரு? முனிவர்கள் எல்லாம் ஆடவர்களா பெண்களா? ஆறாக இருந்தாலும் சரி. ஆனா உங்களை பார்த்தா மொத்தனும் கூட ஆம்பளை எப்படி தெரிகின்றது? எப்படி தெரியுதா? நீ அசல் வழியிலும் போட்டு வந்துக்கிற. உன் கண்களுக்கு கோளாறு. கோளாறு இது வழியில லெக்கா. லப்டின்னு கத்திக்கிறான் வேற. ஐயா, விளக்கத்தை சொல்ல வேண்டுமா? இதோ இருக்கிறாரே, இவர் என்ன வேஷம் வந்திருக்கிறாரு? ராவண வேஷம். ஒருவேளை இந்த நேரத்துல ஹார்ட் அட்டாக் எதுவும் செத்துட்டாரு. 3 ஆபரேஷன் பண்ணி இல்லையா? சொல்லுது கேளுங்க. அப்படி அலைப்பாயிண்டா. இவருக்கு ஒருவேளை ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டாருன்னா ஹார்மோன் வாசிக்கிறார் அல்லவா? அந்த ஐயா இந்த விஷத்தை மாத்தி ஆடுவாரு. அது போல முனிவர் வேஷத்துக்கு ஆளு பத்தவில்லை. ஆகினாலே நாங்க வந்து திருநங்கையாக இருந்தாலும் தெய்வத்திற்கு சமமானவர்கள் ஆண்விட வந்திருக்கிறார்கள். நாங்க உங்களை ஏத்துக்கிறோம். இப்பொழுது புரிகின்றதா? புரிகிறது. நாங்க ஏத்துக்கிறோம். ஒத்துக்கிறோம். இப்ப நாங்க என்ன சொல்றோம்? என்னடா வேலை உனக்கு பேரு? பேரா? மந்திரி மகோதரன். நீயா? அந்த ஆண்டவனை பார்க்க வேண்டும். அவ பார்த்தா எந்த ஆண்டவன்டா? எந்த ஆண்டவன்? நாராயண. கோவிந்தா அரிகே. அந்த நாடோடி பயல் வருவானா? கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றீங்களே, அந்த கோமாளி பயல் வருவானா? அந்த நாச
எங்கம்மா போன கரிமூஞ்சி பையன் வருவானா? ஆமா உங்க பேர் என்னுடைய பெயர் தானே என் பெயர் தான் யோகானந்த முனிவர். யோகத்துக்கு வரவர் உண்மைதான். யோகானந்த முனிவர் உண்டுப்பா அவர் பிரேமானந்த முனிவர். நான் தான் நித்யானந்த முனிவர். உன்னதான் உலகமே கைலாயத்துல இருக்கிறாங்க, கைலாயத்துல என்ன பண்ற? நடக்கின்ற ஒரு நாடு. நடக்கின்ற அவர் ஒரு பேர் சொல்லுப்பா. பிரேமானந்த சாமியாரா? நித்யானந்த சாமியார். நாராயணா நாராயணா கோவிந்தா தமிழ்நாட்டையே நாராயணா. தமிழ்நாட்டையே கெடுத்து சச்சிதானந்த முனிவர். ஆமா இங்க தான் காட்டுல என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க? அந்த எம்பெருமானை பார்க்க வேண்டியது அவமானமா நாங்கள் துதிக்கின்றோம். துரும்பில் இருப்பார், உன்னுடைய நாவிலே இருப்பார். நினைத்தால் அவர் எங்க வேணாலும் வருவார். மூன்றில் இருப்பார், எண்ணில் இருப்பார். என்னுடைய பெயரை உச்சரிக்க வேண்டும். இவருடைய பெயரை சொல்ல முடியுமா உங்கள் நால்வரின் ஆகாயத்தில் என்ன பார்த்து முதல்ல இவனை யாகம் செய்யும் போது தான் நாராயணன் பேரை சொல்லுவான். இவன் நம்ம எதிரே நாராயணன் பேர் சொல்றான். அவனாவது மறைஞ்சு சொன்னானுங்க. இவன் எதிரே சொல்றான். நேர்முறையிலே இவனை வெட்டு எதற்காக இந்த காட்டில் வசிக்கும் முனிவர்கள் வாட்டி வசிக்கின்றாய்? ஏய், உன்னுடைய வீரத்தை இந்த முனிவரிடத்தில் காட்ட வேண்டும். என்னுடைய பெயரை உச்சரிக்காமல் இந்த தென்னிலங்கை ராவணன் எப்பேற்பட்டவன், பலத்திலும் வீரத்திலும் சிறந்தவன், என்னையே தெய்வமாக நினைக்கிறார்கள், துதிக்கிறார்கள். அப்படி இருக்க இந்த தாடி நிறைந்த தடி பயல்கள், துதிக்கவில்லை. பயல்கள் என்னை பவிதா! துதிக்கிறார்கள். அந்த ராவணா, கரிமூஞ்சி பயல் உன்னுடைய பேரை கூற வேண்டும், அவ்வளவுதானே. சிறிது நேரம் பொறுத்துக் கொள்ளுங்கள். முனிவர்களே பாருங்கள் இங்கே. ஏன் அவன் பெயரை கூற வேண்டியதுதானே? சுவாமி, நீங்களே சொல்லுங்க. அவனுடைய பேரை நம்ம துதிக்கலாமா? ஆபத்துக்கு பாவம் கிடையாதப்பா. அவன் பேரை உச்சரித்தால் தான் எப்படி இருந்து தப்பிக்க முடியும். எப்படி தெரியுமா? எப்படி? ராவணேஸ்வரன தெய்வம், நாம் எல்லாரும் துதி செய்வோம் என்று வர வேண்டும். கழுகிட்டானுங்களா? சுவாமி, புரட்டாசி 3ஆம் தேதி போனாதான் கலப்பாங்க. இப்பெல்லாம் ஆடி மாசமே. சித்திரையிலேயே எல்லாம் கழுகிட்டாங்க. நம்மள குடிச்சிர ஆகத்து இல்லையா? பெண்ணு இல்ல, ஓனர் பெண்ணு இல்ல. 4 கப்பல் அடி சொன்னா நாங்க போய் முடியும். வாங்க எல்லாரும் துதி செய்வோம். ராவணேஸ்வரனே தெய்வம், நாங்கள் எல்லாரும் சதி செய்வோம் செய்வோம். சனித பக்கம் வர வர்றது. ஆண்டவனை அந்த பக்கம், சனீஸ்வரனை இந்த பக்கம். சனீஸ்வரன் அப்போ அதுனா எல்லா தெய்வத்தையும் ஒரு பக்கம் தான் வளம் வர வேண்டும். அப்படியா? ஓய், உடம்பிலே உயிர் இருக்க வேண்டும் என்று அமருங்கள். ஏய் இந்த மாதிரி ஈர கவர் மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. பயஞ்சோத்துல ரசம் ஊத்தி எல்லாம் பஞ்சு கோத்துல அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. சோமா திரும்பி ராவணேஸ்வரனே தெய்வம். என்னடா ஆணிக்காதான் உங்களுக்கு டேய், என்னடா உன் பிரச்சனை? அந்த சுத்தி அவரை வெட்ட போறீங்களா? அவரை வெட்டல, காலில் வெட்டில அடிக்கிறான். சரி. அவரை சுத்திட்டீங்களா? இப்ப எண்ணெயும் சுத்துமா. என்னடா அங்க எடுக்கிற ஸ்வீட் சாப்பிடுறியா? சரிடா. ஏய், சுகர் வேணாம் எடுக்காத. இப்போ உன்னைய சுத்தி வள வரணும். எப்படி சுத்தணும்? சரி. மந்திரி மகோதரனே தெய்வம், தள்ளி உட்காரு. நாம் எல்லோரும் துதி செய்வோம். சரி, நாங்க சுத்தி வர்றதுக்கு வழிகள் வெங்கடா சுத்தி நாங்க அண்ணாட போறோம். கீழே ஏறி சுத்துங்கடா. ஜூதா! சிரிக்காரா?
மந்திரி மகோதரன் யார் தெரியுமா? என் அருகாமையில் இருக்கிறது திறமசாலி திறமசாலி. நான் ஜாங்கி தரேன், நான் மட்டும் போயிட்டேன். சுத்திட்டு போய் சொம்புல காசு வச்சுக்கிறேன், எண்ணி தரேன் பாதி. எனக்கு வேணாப்பா உங்க ஆசை. நீ எடுத்துக்கா. என்ன சொல்லலாம்? மந்திரி மகோதரனே தெய்வம். மந்திரி மகோதரனே தெய்வம், நல்ல எல்லோரும் தெய்வம். மந்திரி மகோதரனே தெய்வம். தாய்க்கு தலைமகன், தமிழுக்கு முதல் மகன், 10 சிரம் 20 கரம், பலம் கொண்டவன், தென்னிலக வேந்தர் ராவணன் என்று பெயர் பெற்றான். அப்படி இருக்க கேவலம் உன்னுடைய வீரத்தில் காட்டில் வசிக்கும் முனிவரிடத்தை காட்டுவது. உன்னை விட வீரத்தில் சிறந்தவன் ஒருவன் இருக்கின்றான். யார் தெரியுமா? ராவணா. உண்மைதான். எங்கிருக்கிறான்? கிஷ்கிந்தையில் இருக்கின்றான். கிஷ்கிந்தையை ஆண்டு வரக்கூடிய வீரவாளி, உன்னை விட பலசாலி. உன்னுடைய வீரத்தில் அவனிடத்தில் தான் காட்ட வேண்டும். நம்ம பலசாலி அவனதான் காந்தான். பேசிக்கொண்டு முனிவர் விட்டுற. வாலியை சந்திக்கிறேன். இப்போதே புறப்படுகிறேன். உண்மைதான். நமோ என்னடா? சரி, சாப்பிடும் போது ஏன் கீழே குனிஞ்சு சாப்பிடுறாங்க? தண்ணிய குடிக்கும் போது ஏன் தூக்கி குடிக்கிறாங்க? சாராயத்தை குடிக்கும் போது ஏன் 2 கண்ணி மூடிக்கின்னு குடிக்கிறாங்க? தம்பி சொல்வது கேள். என்ன சாப்பிடக்கூடிய உணவாகப்பட்டது அரிசி இந்த பூமியிலிருந்து வருவதாக, அந்த பூமாதேவிக்கு நன்றி சொல்வதாக புனிந்து சாப்பிடுகின்றோம். சரி, நீர் அருந்துகின்றமே மேல இருந்து அது ஆகாயத்திலிருந்து வருகின்றது. அதனால் ஆகாய தேவிக்கு நன்றி சொல்வதாக அனார்ந்து தண்ணி அருந்துகின்றோம். ஆனா இந்த மது அருந்துவது கேட்கின்றாயே, அதுதான் எதுக்குன்னு தெரியவில்லை. அது எதுக்குன்னு கேக்குறியா? அது அவன் தினமும் குடிச்சிக்கினா இந்தான்னு வச்சுக்கா, அவன் குடிய சீக்கிரத்துல கண்ணை மூட போறான்னு அர்த்தம். அதனாலதான் கண்ணு மூடின்னு குடிக்கிறான். அதுக்கு தான் கண்ணை மூடிக்கினே குடிக்கிறான். அறிவாளி. சரிங்களா? என்ன ஆவின் பாலுக்கும் அமலா பாலுக்கும் என்ன வித்தியாசம்? இது வித்தியாசமா கிடையாது. 2 பாலம் வெள்ளையாதாடா இருக்கும். கிடையாது. ஆவின் பால் வந்து பாக்கெட்ல இருக்கும். பாக்கெட்ல இருக்கும். அமலா பால் உங்க அக்கா ஜாக்கெட்ல. ஆனா யாரா ஊதவி? நாராயணன் வந்தேன். என்னுடைய கலகத்தை துளைகிறேன். என்னுடைய சிரசை காப்பாற்றி விட்டேன். என்ன நடக்குது என்று பார்க்கலாம். நமோ நாராயணன்.